வாசியுங்கள். யாத்திராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இப்ப இளைப்பாறுதலை உண்டாக்குற தேவ அபிஷேகம் கர்த்தரிடத்தில் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வழிநடத்தல் தேவ அபிஷேகத்தை பெற வைக்கிறது. அல்லேலூயா. இப்போ தேவ அபிஷேகம் இல்லை என்று சொன்னால் தேவனுடைய வழிநடத்தல் இல்லை. அல்லேலூயா. இப்ப இந்த தேவனுடைய வழிநடத்தல் எங்கிருந்து வருகிறது? வாசிங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்கள். அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ரோமர் 8:11 வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருந்த உங்களையும் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவன் தேவனை கிறிஸ்துவை வழிநடத்தின பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் இல்லாவிட்டால் கிறிஸ்து ஒரு மனுஷனிடத்தில் இல்லை. அல்லேலூயா. அப்போ உண்மை இல்லாதவன் மகிமை இல்லை, மகிமை இல்லாதவன் தேவ அபிஷேகம் இல்லை, தேவ அபிஷேகம் இல்லாத தேவனுடைய வழிநடத்தல் இல்லை, தேவனுடைய வழிநடத்தல் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் இல்லை. அல்லேலூயா.